எல்லாரும் ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா? நீங்க போறது குடும்பத்தோட சந்தோஷமா இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணணும். இந்த பிக் பாஸ் வீடு இந்த அளவுக்கு சாக்கார அளவுக்கு ஒரு எவிக்ஷன்னா அது கண்டிப்பா தீபக் சார் இந்த வீட்டுல இருந்து வெளியே போனதுதான். ஏன்னா இந்த வாரம் பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுனதுக்காக எல்லாத்தையுமே கார்டன் ஏரியால உட்கார வச்சிருக்காங்க. அப்ப விஜய் சேதுபதி இந்த வாரத்துக்கான செகண்ட் எவிக்ஷன் யார் அப்படின்னு பாக்கலான்ட்டு அந்த கார்டை கொண்டு காமிக்கல. எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா, சரி சும்மா தான் இருக்கும், பொங்கல் செலிப்ரேஷனுக்காக எவிக்ஷன் இருக்காது அப்படின்ட்டு மனசுல ஒரு தைரியம் இருந்தாலுமே, ஐயோ நம்மள யாராவது போயிடுவோமே அப்படின்னு ஒரு பயமும் இருந்தது. ஆனா யாருமே நம்ம எதிர்பார்க்கல தீபக் தான் எவிக்ட் ஆகி வெளியே போவார்னு. அதான் முத்துக்குமார் ஓன் பயங்கரமா கத்தி தலையில கைய வச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணாப்ல. ரயான் ஒரு பக்கம் பயங்கர ஷாக்கு, பவித்ரா ஒரு பக்கம் பயங்கர ஷாக்கு, ஏன் நம்மளுக்கே பயங்கர ஷாக்கு. ஏன்னா எப்படி ஆளு தீபக் டாப் 3 குள்ள இருப்பாரு, அட்லீஸ்ட் டாப் 5 குள்ள இருப்பாரு. அவருக்கு அந்த கார்டன் ஏரியால வச்சு இந்த வீட்டுல 100 நாள் எப்படி வாழ்ந்திருக்காரு அப்படின்னு போட்டு காமிப்பாங்கன்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தோம். அது சற்று எதிர்பாராதமா தீபக் போனது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அதனாலதான் விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஒன்னு சொல்லுவாரு, நான் இதுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல மாட்டேன், நீங்க எல்லாரும் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அவங்க வீட்டோட சந்தோஷமா கொண்டாடட்டும், அதுக்காக மக்கள் அவரை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருக்காரு. ஆனா உண்மையிலேயே தீபக் இந்த வீட்டை விட்டு வெளியே போனது அந்த வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்ல, அதாவது இந்த ரீவிசிட் பண்ணாங்களே அந்த கண்டஸ்டன்ஸும் மக்களுக்குமே செம ஏமாற்றமா இருக்கு. ஏன் அப்படின்னம்னா, இந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில இவ்வளவு அழகா சூப்பரா கேம் விளையாண்டது யாருமே இல்ல. அது பிசிக்கல் கேமா இருந்தாலும் சரி, மென்டல் கேமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் எங்கேயுமே காமிக்கல. எல்லாத்துக்குமே ஈக்குவலா பாத்துக்கிட்டு வாடா பாத்துக்கலாம், வாடா பாத்துக்கலாம், வாடா ரெடிடா அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே மோட்டிவேட் பண்ணது இல்லாம தானும் இறங்கி விளையாண்ட ஒரு பர்சன் இப்படி போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இன்னும் கம்பேர் பண்ணும் போல விஜய், விஷால், பவித்ரா இவங்களுக்கு பதில தீபக் உள்ளுக்கு இருந்திருந்தா இன்னும் கேம் நல்லா இருந்திருக்கும். டாப் 5 கண்டஸ்டன்ஸ்ல இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவர் எவிக்ட் ஆகி வெளியே போனாலும் மக்கள் கண்டிப்பா சூப்பரா வழியை நம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இருந்தாலுமே அவர் எவிக்ஷன் ப்ராசஸ் அவ்வளவு சூப்பரா இருந்ததா. அவர் ஸ்டேஜ் வந்தவொடனே இந்த ஏவி போடுவாங்களே அது வேற லெவல்ல இருந்ததா சொல்றாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வெளியில ஸ்டேஜுக்கு வந்தப்பமே எல்லாருமே பயங்கர என்கரேஜ் பண்ணாங்களாம். அது உண்மையிலேயே இந்த சீசன் 8ல யாருக்குமே இப்படி ஒரு எவிக்ஷன் மக்களோட உணர்வோட கலந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தீபக் எவிக்ட் ஆனது கரெக்ட் தானா, இல்ல கண்டிப்பா அவர் டாப் 5 டாப் 3 குள்ள வந்திருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.